தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதனால் தமிழ்நாட்டின் அத்தனை கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலுக்காக முழு அளவில் தயாராகி வருகின்றன. தமிழ்நாடு அரசியல் பெரும்பாலும் திமுக, அதிமுக என இருதுருவ அரசியலாகவே இருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அரசியல் போக்கையே மாற்றியமைத்துள்ளது. இருபெரும் கட்சிகளுக்கு இணையாக தவேகாவின் நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் வருகை தருவது அக்கட்சியை முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக மாற்றியுள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பும் தவேகா சார்பில் வெளியிடப்பட்டு வருகிறது. இதனிடையே தவேகாவுக்கு தேர்தலில் போட்டியிட பொதுச் சின்னமாக விசிலை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது தவேகா தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பெற தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான தொண்டர்கள் பனையூர் அலுவலகத்தில் குவிந்தனர். இதனால் விருப்ப மனு ஆன்லைன் மூலம் மட்டுமே பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தவேகா தலைவர் விஜய் போட்டியிடவுள்ள தொகுதி குறித்த விவரம் வெளியாகியுள்ளது. இதன்படி சென்னையில் உள்ள வேளச்சேரி மற்றும் விருகம்பாக்கம் தொகுதி, தவேகாவின் முதல் மாநாடு நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள வேடச்சந்தூர் ஆகிய தொகுதிகளில் ஏதும் ஒன்று அல்லது இரண்டில் விஜய் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பெயரில் உள்ள வி என்ற முதல் எழுத்து வரக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவது தொடர்பாக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் சென்னையிலிருந்து பிரச்சாரத்துக்கு எளிதில் செல்லும் விதமாக சென்னையில் அமைந்துள்ள வேளச்சேரி மற்றும் விருகம்பாக்கம் தொகுதியிலேயே விஜய் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் தவேகா தொண்டர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது.